ரகு தாத்தா திரை விமர்சனம். கீர்த்தி சுரேஷ், எம்.எஸ். பாஸ்கர், திவ்ய தர்ஷினி, ரவீந்திர விஜய் மற்றும் பலர் நடிப்புல, சுமன் குமார் இயக்கத்துல, ஷான் ரோல்டன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ரகு தாத்தா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். 70களில் வாழும் முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண்ணியம் பேசும் பெண்ணாக வருகிறார் கீர்த்தி சுரேஷ். இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி தன் ஊரில் பிறந்த ஏக்தா சபாவை மூடும் அவர் அனைவருக்கும் முன்மாதிரியாக கெத்தாக வலம் வருகிறார். வங்கியில் வேலை செய்யும் இவருக்கு திருமணத்தில் துளியும் விருப்பமில்லை. இருந்தாலும் தனது தாத்தாவிற்காக திருமணத்திற்கு சம்மதிக்கிறார். வீட்டில் வரம் பார்க்க தொடங்குகின்றனர். யாரோ ஒருவரை திருமணம் செய்து கொள்வதற்கு பதிலாக தனக்கு நன்கு தெரிந்த தமிழ்ச்செல்வனை திருமணம் செய்ய முடிவெடுக்கிறார். ஆனால் அவரும் அனைத்து ஆண்களைப் போல முற்போக்கு சிந்தனை கொண்டவராக இருக்கிறார். அவரிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் தான் கல்கத்தாவிற்கு பணியிட மாற்றம் செய்து கொண்டு போவதுதான் சரி என முடிவெடுக்கும் அவர் அதற்கான இந்தி பரீட்சையும் எழுத முயற்சி செய்கிறார். ஒரு பக்கம் தான் இந்தி பயில்வது வெளியில் தெரிந்து விடுமோ என்ற பயத்திலும் இருக்கிறார். இறுதியில் அவருக்கு திருமணம் நடந்ததா இல்லையா, அவர் இந்தி பயில்வது கிராம மக்களுக்கு தெரிந்ததா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையாக வருகிறது மீதி கதை. ரகு தாத்தா படத்தை பொறுத்தவரை அதன் கதை என்னவோ பலரது கவனத்தை ஈர்க்கும் வகையில்தான் இருக்கிறது. ஆனால் படத்தை வெளிக்கொண்டு வந்த விதம் ரசிகர்களை சரியாக சென்று சேர்ந்ததா என்று கேட்டால் அதற்கான விடை குழப்பமாகத்தான் வரும். காரணம், அழுத்தமான திரைக்கதை இந்த படத்தில் மிஸ் ஆவதுதான். படம் ஆரம்பித்த 2வது நிமிடத்திலேயே கொட்டாவி விட வைக்கும் அளவிற்கு மெதுவாக செல்கிறது திரைக்கதை. இந்தி திணிப்பு மற்றும் கலாச்சார திணிப்பிற்கு எதிராக பேசும் யோசனை சரிதான் என்றாலும் அதை இன்னும் நேர்த்தியாக கொண்டு போயிருந்தால் ரசிகர்களை சரியாக சென்று சேர்ந்திருக்கும். படம் முழுக்க கீர்த்தி சுரேஷ் பல இடங்களில் கொடுத்த வசனங்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பவர்ஃபுல் டைலாகும் வெற்று பேச்சாக கலைகிறது. படம் 70களில் எடுக்கப்பட்டது போல காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும் சில சமயங்களில் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருந்ததா என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது. கீர்த்தி சுரேஷ், ரவீந்திர விஜய் ஆகியோரின் கேரக்டர் இயல்பாக இருக்கிறது. இவர்களை தாண்டி தேவதர்ஷினி, எம்.எஸ். பாஸ்கர் ஆகியோர் ஸ்கோர் செய்கின்றனர். ஷான் ரோல்டனின் இசையில் பாடல்கள் சுமார் ரகம். மொத்தத்தில் பெண்ணியம் பேசுபவர்கள், இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுபவர்கள், பெரியார் வழியில் நடப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையோடு பார்த்தால் படம் பிடிக்கும்.